நிஜமே நீ என்னில் பூ பூக்க சிரித்தாய், முடிவில் என் பாதை நீ என்று உரைத்தாய். இதையே என் வாழ்வின் சொர்க்கம் என்கிறேன். நான் கொண்ட காதல் உன்னிடம், பேரன்பில் ஏது சங்கடம்? பார்த்தவுடனே இறந்த இதயம் நொடியில் தொலைந்து போனதென்ன கூறு சிநேகிதனே. ஹலோ ஹலோ, என்ன செய்தி சொல்லிவிடு. இரு இரு, பொறு என்னை கொஞ்சம் சொல்லவிடு. நானும் உன்னை காதல் செய்தேனடா. அந்த செய்தி எனக்கு புதிதில்லையே. சரி சரி, எல்லாம் சரி. எந்த நாளில் தொடங்கியது அது அது, ஐயோ அது எந்த நாளும் தொடர்கிறது. தினமும் நீ செய்யும் சேட்டைகள் அழகு, அதிலே நான் கொள்ளும் கூச்சங்கள் அழகு. அழகே கண் பார்க்க வேண்டும் இப்பவே. அழகே ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் உனக்கு? பொறுமை இல்லாமல் போடாதே வழக்கு. என்னை நீ கை கோர்க்க வேண்டும் சிற்பமே. ஏன் இந்த வேகம் தீண்டிட? கூடாது நாணம் சேர்ந்திட. விழியில் தொடங்கி உயிரில் பதங்கும் புதிய உணர்வு வந்து என்னை ஊஞ்சல் ஆட்டிடுதே. ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ, செல்லுவோமா ஊர்வலம்? ஆலே இல்லா தீவுக்குள்ளே ரெண்டு பேரும் சேருவோம். இந்த நாளை மறக்க முடியாதென்பே. என்றும் ஜாலி தொடர்ந்து வருவேனடா. தினம் தினம் இதே சுகம் வந்து போகும் வாழ்க்கையிலே. வரம் வரம் இதே வரம் நம்மை சேரும் பூமியிலே. ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ, செல்லுவோமா ஊர்வலம்? ஆலே இல்லா தீவுக்குள்ளே ரெண்டு பேரும் சேருவோம். இப்ப யார்கிட்ட படுத்துட்டு வர? ஜஸ்ட் ஷட் அப். மஞ்ச காமால உள்ளவனுக்கு எல்லாமே மஞ்சளா தெரியற மாதிரி உன் கண்ணும் நீச்சமானதே. அதான் உனக்கு எல்லாமே தப்பா தெரியுது. மஞ்ச காமாலையும் காமலையிலையும் உனக்கு தாண்டி என்ன தைரியம்? அவர் வீட்லயே இருந்துட்டு உனக்கு அவ்வளவு திமிரு இருந்தா why do you live here? உன் பொழப்ப நீயே பாத்துக்கோ போ. உன் மேல அக்கறை இருக்கிற இவருக்கே நீ மஞ்ச காமாலங்கறியா? ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. bloody narrow minded people. ஒரு பையன் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்க கூடாதா? எனிவே, blessing in disguise. yes, எனக்கு நிஜமா அவன் தான் வேணும். yes, I want him. அப்பா, நான் சொன்ன மாதிரியே டெஃபினட்டா நான் உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வருவேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஹாய் சுர்ஜனா. ஓகே, அர்ஜென்ட்டா என் வீட்டுக்கு வா. என்ன சுர்ஜனா? உன் கூட ஓடி போலான்னு இருக்கேன். அவ திமிர பாருங்க. அப்படினா shut up and come home. ஓகே பாஸ். Hi hero. No boss, I am zero. No no, you're a good actor. உன்னோட லெவலுக்கு ஒரு அழகான பொண்ணு இது என்னால பொறுத்துக்க முடியாது. ப்ளீஸ் கெட் அவுட் கெட் அவுட். கிளம்பு. என்ன பாஸ், நம்ம டைம் முடிஞ்சு போச்சா? என்ன இவங்க ரெண்டு பேரும் குரங்கு மாதிரி மேலே ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க? இத வருது பாரு உன் பார்ட்னர். அக்கா, உனக்காக தான் வெயிட்டிங்.
வாவ் வெரி மெலோடியஸ். என்ன என்னாச்சுன்னு கேட்க மாட்டியா? ஷட் அப் அப்படின்னு சொன்னியே, அதனாலதான் வாயை திறக்கலாமா வேணாமான்னு இப்படி கிட்டார் வாசிக்கிட்டு இருக்கேன். எங்க எப்பவும் அப்படிதான். அம்மா போயிட்டாங்க. அப்பா ஷாக்ல இருக்காரு ரொம்ப காலமா. இவ்ளோ நாளா அக்கா மாமா கூட தான் இருந்தேன். மாமா ஒரு டைப் வெரி கமர்ஷியல். ஓகே அதெல்லாம் எதுக்கு இப்போ? நீ வா, எங்க போலாம்? அன்னைக்கு ஒரு நாள் பவனுக்கு முன்னால காஃபி பார்ல என்கிட்ட பேசினல, அந்த கோவத்துல இன்னைக்கு என்ன வீட்டை விட்டு துரத்திட்டான். ஏதோ ஒரு நல்ல ஹோட்டல் போலாம்க்கா. ஹாஸ்டலுக்கு போக முடியாது. வேற ஏதாவது ஒரு ஹோட்டல் போலாம். என்ன இருக்கே, என்ன சொல்ற? அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன விட வாடகைக்கு போயிடலாம். சொல்லு. எல்லாம் ஓகே, ஆனா அவ்வளவு பணம் உன்கிட்ட எப்பவும் பணம் இருக்காது. ஏன்னா நீ தான் பெரிய ஜீனிஸ். ஓகே இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹோட்டல் போயிடலாம். நாளைக்கு கம்மி வாடகைக்கு வீடு பாத்துருவோம். குட் ஐடியா. ஹலோ தம்பி, சார் ரூம் வேணும். வாங்க சார். சார் கஸ்டமர் வந்திருக்காங்க சார். என்னையா என்ன வேணும்? ரூம் வேணும். குட்டி யாரு? இவர் யாரு? இது என் குழந்தைதான். இவர் என்னோட புருஷன். ஓகே ஒரு ரூம் கொடு. பேரை சொல்லியா? ராமகிருஷ்ணா, சுர்ஜனா, சிவானி. குடிக்கார நாய். ஏய் அந்த கடைசி ரூமை கொடுற. கையெழுத்து போடு. அடிச்ச போய் வாங்க சார், வாங்க போலாம். நல்லா இருக்குடா, ரூம் நல்லா இருக்கு. சூப்பர். சிவானி நீ இங்க படுத்துக்கோ, சுர்ஜனா நீ அங்க படுத்துக்கோ. சேஃபா நான் நடுவுல படுத்துக்கிறேன். சிவா நான் இங்க படுத்துக்கிறேன், நீ அங்க படுத்துக்கோ. அப்ப ஜெனிஸ் கீழே படுக்க வேண்டியதா? ஓ குட் ஐடியா. அடி பாவி, குரு துரோகி. ஹலோ கேட்ச். ஜெனிஸ் முடிச்சிட்டே எங்களுக்கு கவலை. என்ன பண்றது, எல்லாம் என் நேரம். படுங்க, நல்லா படுங்க. குட் நைட். குட் நைட் அக்கா. நைட். என்ன கொல்லிவாய் பிசஸ் மாதிரி முடிக்கிற? என்ன பண்றது, என் நிலைமை அப்படி. உன்ன மாதிரி அழகான பொண்ணு ரூம்ல வச்சுக்கிட்டு இந்த கட்டான் தரையில கால் நீட்டி உக்காந்துக்கிட்டு பின்னால ஜெயில் மாதிரி செவுரு வேற. இதை விட பெரிய தண்டனை இருக்கு. இதுக்கு அந்த பிரம்மானந்த சுவாமி கொடுத்த தண்டனையே பெட்டர். I love you டா. உள்ளே நாய்கள் இல்லாதது போல் தெரியும், உள்ளே நுழைந்தால் மேலே பாயும். ஜாக்கிரதை. Be a good girl. ஜாக்கிரதை. Bye bye. பை. Your services are no more required. I know. இது அந்த stupid fellow வேலையா தான் இருக்கும். In the name of recession. நல்லா பிடிச்சுக்க. எனக்கு வேலை போயிடுச்சு. வேலை போனதுக்கு அப்புறம் கூட எப்படி சந்தோஷமா இருக்க? No problem. இது இல்லனா இன்னொன்னு. அப்ப நாளையில இருந்து நாம ரெண்டு பேரும் ஒரே போட்ல டிராவல் செய்யணும். Job trials. ஆர்கே என்கிட்ட கடைசியா ஒரு 100 ரூபாய் இருக்கு. அத மாத்திட்டு வரியா? 50 ரூபாய் உனக்கு, 50 ரூபாய் எனக்கு. ஓகே சோ ஹியர் வி கோ. என் கழுத்துல இருக்கிற செயினை தரேன், எடுத்துட்டு போய் பணம் வாங்கிட்டு வா. ஓகே? அப்படின்னா இன்னைக்கும் நமக்கு வேலை கிடைக்கலனா இந்த செயின் பணத்துல தான் பழைக்கணுமா? அப்ப நான் கூட என் வீடியோ கேமராவை இந்த கிட்டாரையும் வித்துறேன். வேண்டாம், உன்னோட ரசனையை விக்காத. என் இன்சூரன்ஸ் ஃப்ரெண்டு, பணம் நமக்கு தேவையானப்போ ஹெல்ப்பா இருக்கணும், இல்லனா அந்த பணம்ங்கிற பேப்பருக்கு அர்த்தமே இல்லைன்னு சொன்னா. So don't worry, go best of luck. Lucky last 50 rupees. நீ என்ன இங்க? என்னடா நீ அடகு கடையில? டேய் நீங்க எங்கடா இங்க? சன் டிவில வேலைக்காக ட்ரை பண்றேன்டா. வேலைக்காக தான் வந்தோம். இங்க தான் அண்ணா நகர்ல இருக்கோம். ஓ சார், நம்பர் கொடு. 98491 98491. ஓ வேலை என்னாச்சுடா? அதெல்லாம் பெரிய கதரா சாமி. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம்டா. சார் நம்பர் சொல்லு. டேய் நம்பர் ஃபிட் பண்ணிக்கோ. 98491 98491 23659.
23659. ஓகே என் நம்பர் தான் உன்கிட்ட இருக்குல்ல. ஓகேடா. ஓகே சரி பாய்டா. நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். பைடா. அப்பப்ப டேக் call கேர். பண்ணு. யா. சீரியஸ் சிட்டிசன்னா இவங்க தான் போல இருக்கு. நோ ஸ்மோக்கிங் ப்ளீஸ். யுவர் ஸ்மோக் இஸ் இன்ஜூரியஸ் டு ஆர் ஹெல்த். ஆனா உன் பர்ஸ் எனக்கு வெல்த் தாண்டா கொடுக்கும். அப்பா. ஹலோ பாஸ், கூலா தம்ஸ் அப் 2. தமிழ்ல 2 னா 2 தெரியும்ல? நீ தமிழ்ல பேசி, தமிழ்ல யோசி, தமிழ்ல குடி. நானும் தமிழன் தான். சாரி பாஸ், எவனோ என் பர்ஸை பிக் பாக்கெட் அடிச்சிட்டான். அஷ்டானா பரவாயில்ல மாமே, நெக்ஸ்ட் டைம் கொடு. சென்னையில ரொம்ப உஷாரா இருக்கணும் மாமே. தேங்க்ஸ் பாஸ். யூ ஸ்கவுண்டல். குருட்டு கபோதி, கண்ணு தெரியலடா. எக்ஸலென்ட். ரொம்ப தெளிவா திட்டின. வெரி தீர. ஒன்னு கேட்டுச்சா? நோ, உன்னோட லிப்ப ரீட் பண்ண. அப்படின்னா உன்னோட உதட ஆடுறத பார்த்து நீ எவ்வளவு தெளிவா திட்டன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்ன சார், கோடி ரூபாய் பென்ஸ் கார்ல போற கர்வம், திமிரு, கொழுப்பு. எனக்கு மட்டும் ஜஸ்ட் 1 லட்சம் ரூபாய் கிடைச்சா 365 டேஸ்ல, அதாவது ஒரே வருஷத்துல இதே மாதிரி பென்ஸ் காரை வாங்கிடுவேன், என் மைண்டை யூஸ் பண்ணி. அப்படின்னா நம்ம நாடு பணம் இல்லாம பொருளாதார தட்டுப்பாட்டால பண வீக்கத்தால திண்டாடிக்கிட்டு இருக்கும்போது நீ 1 லட்சத்தை 100 லட்சமா மாத்துறங்கிற, அதுவும் 1 வருஷத்துல ஆக்குறங்கிற. ஓ கிரேட். கிரேட் கிரேட். அது சரி, இந்த லிப் ரீடிங் பத்தி சொல்லுங்க. கைரேகை ரீடிங் கேள்விப்பட்டிருக்கேன், அப்புறம் ஃபேஸ் ரீடிங் கேள்விப்பட்டிருக்கேன், ஏன் லெக் ரீடிங் கூட படிச்சிருக்கேன். ஆமா, இது என்ன சார் லிப் ரீடிங்? ஆமா, எனக்கு வாழ்க்கையில புதுசா எதையாவது கத்துக்கிட்டு அது கூட விளையாண்டு பாக்குறது பழக்கமா போச்சு. இந்த லிப் ரீடிங்க ஒரு விளையாட்டை கத்துக்கிட்டு என்ஜாய் பண்றேன். அப்படின்னா அங்க பாருங்க, அந்த பொண்ணும் பையனும் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஓகே, வாங்க. இங்க பாரு, நாளைக்கு நீ வீட்டை விட்டு கிளம்பி கரெக்டா காலேஜ் டைமுக்கு வந்துட்டு நான் உனக்காக காலேஜ் அவுட் கேட் கிட்ட வெயிட் பண்றேன். நாம ஜாலியா எங்கேயாவது போலாம். மறுபடியும் கரெக்டா காலேஜ் விட்ட டைமுக்கு நான் உன்னை கொண்டு வந்து விட்டுடுறேன். ஓகே, ஹவ் இஸ் மை பிளான்? பிடிச்சிருக்க? ஓ இஷ்டம். நீங்க சொன்னதுதான் அவங்க பேசினாங்கன்னு என்ன ப்ரூஃப்? கேட்டது நீ, வேணும்னா அவங்கள போய் கேளு. நான் சொன்னது ரைட்டா ராங்கா? போ. ஒரு நிமிஷம் கேட்டு வந்துடுறேன். பாஸ், நீ இந்த பொண்ணு கிட்ட நாளைக்கு கரெக்டா காலேஜ் டைமுக்கு வந்துரு, நான் உன் காலேஜ் அவுட் கேட் கிட்ட வெயிட் செய்யறேன், நாம அங்கிருந்து கிளம்பலாம். மறுபடியும் காலேஜ் விடும்போது இங்கேயே விட்டுடுறேன் அப்படின்னு நீ சொன்னியா? ஆமாண்டா சொன்னேன். நீ யாரா அதை கேக்குறதுக்கு? இவளுக்கு அண்ணனா, தம்பியா, இல்ல லவ்வரா? நோ பாஸ், நான் யாரும் இல்ல, ஜஸ்ட் ஒரு லிப் ரீடிங் டெஸ்ட், அவ்வளவுதான். டென்ஷன் ஆகாத. ஓகே பை. சொன்னது கரெக்ட் தான், இவர் சாதாரண ஆள் இல்ல. சார் கரெக்ட், நான் தான் பெரிய ஜீனியஸ் நினைச்சா என் வாழ்க்கையில ஒரு பால மேதாவியா பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்க சூப்பர் ஜீனியஸ். உங்களை தேவையில்லாம திட்டிட்டேன், விழுந்து அடிபட்ட கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். சாரி சார். ஓகே, அது சரி, உன்னோட அறிவை யூஸ் பண்ணி 1 லட்சம் ரூபாய 100